விமலோட நெக்ஸ்ட் படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை ஃபோட்டோஸ் மூலமாக அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக ரெடியாக போகுது. படத்தில் விமல் லீடர் நடிக்கிறாரு. படத்தோட டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ரவி தேஜாவோட 76வது படத்தோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. படத்தில் ரவி தேஜா லீடர் நடிக்கிறாரு. படத்தோட டைட்டில் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். இப்போ ஓஹோ எந்தன் பேபி படத்துலேருந்து நட்சத்திரா வீடியோ சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இது ஒரு லவ் காமெடி மூவி. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அப்டேட் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். இப்போ சென் ஸ்டுடியோஸோட நெக்ஸ்ட் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பேர் நீ ஃபாரெவர். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் லவ் மூவி. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். STR 49 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். மாளவிகா மனோஜோட நெக்ஸ்ட் மூவி தான் ஹோ பாமா ஐயோ ராமா. இது ஒரு தெலுங்கு லவ் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 11 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. தம்முடு அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியோட அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிகில் லீடர் நடிக்கிறாரு. படம் ஜூலை 4 தெலுங்கில் மட்டும் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. திரௌபதி 2 படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் மூவியே ரெடியாக இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் அனகாகி குஸ்தே கியான். இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த ஜூலை 11 ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் ஹிந்தியில் மட்டும் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு வெப் சீரிஸோட சேவ் நல்ல பசங்க. இந்த சீரிஸோட OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இது ஜூன் 20 தமிழில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மூவி தான் கலியுகம். இந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதை ஜூன் 20 சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான் அப்ஜேசியா கோய். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 11 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. டேரக்ட் OTT ப்ரீமியர். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் விரகாதி பக்கலி. இந்த படத்துலேருந்து இப்போ OTT ரிலீஸ் டேட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் இந்த ஜூன் 27 ZEE5ல் ப்ரீமியர் ஆக போது தெலுங்கில் மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.